ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோடாக கொண்டக்கடலை சுண்டல், சக்கரை பொங்கல், கோவில் கொலு இப்படி விசேஷமாக நவராத்திரியை கொண்டாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சுண்டல் செய்ய போகிறோம். சுண்டல் செய்ய நான் 1 கப் கொண்டக்கடலையை 8 hours ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுண்டலுக்கு தேவையான பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் லேசாக வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு லேசாக வறுத்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்து அதையும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் லேசாக வறுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை இதை கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நான் எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் மல்லியை இதில் போட்டு வறுத்துக்க போகிறேன். மல்லி ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுன்றதுனால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி நல்ல ஒரு வாசனையோடு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 10 minutes ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம கோர்ஸாக இதை பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுண்டலுக்கு தேவையான கொண்டக்கடலையை குக்கரில் ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 minutesக்கு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இந்த டைமில் நம்ம சுண்டலுக்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொண்டக்கடலை 10 minutesஸாக குக் ஆகிடுச்சு. ஒரு 7 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொண்டக்கடலை கரெக்டாக குக் ஆகிருக்கு. இப்படி அமுக்கி பார்த்தோன்னா நல்லா அமுங்குற அளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம சுண்டல் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுண்டல் செய்ய எல்லாமே ரெடியாக இருக்குது. கூடவே பெருங்காயம் 1 டீஸ்பூன், துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்க கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இப்போ பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலையை 2 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த தாளிப்போடு சேர்கிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காயை நல்லா கடலையோடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சுண்டல் பொடியை பெருங்காயத்தூளோடு சேர்த்து இதில் நம்ம போட்டுக்கலாம். பொடி சேர்த்ததுக்கப்புறம் சுண்டலை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சுண்டல் பொடியோடு சேர்ந்து சுண்டல் நல்லா வறுபட்டு ரொம்ப அருமையான வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ நல்லா ட்ரையாக நல்லா மிக்ஸ் ஆகி சுண்டல் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதோடு சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்கலாம். கம கமன்னு சுண்டல் ரொம்ப அருமையாக வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1 கப் அரிசிக்கு 2.5 கப் வெல்லமும் 1/4 கப் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த வெல்லத்தை ஒரு 200 ml ஹாட் வாட்டர் ஊற்றி
நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அந்த டைமில் நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி அழுக்கு எதுவும் இல்லாமல் க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே வெல்லம் யூஸ் பண்ணும்போது நான் இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய கொழுக்கட்டை வீடியோலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ வெல்லம் ஒரு சிரப் மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ சக்கரை பொங்கலை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து 100 ml நெய்யை ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். முந்திரி இப்போ லேசாக வறுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச திராட்சை அதில் சேர்த்து வறுத்துக்கலாம். காஞ்ச திராட்சை சீக்கிரமாக வறுபட்டுடும். அதனால் நான் அடுப்புலேருந்து தூக்கின மாதிரி அந்த நெய்யோட சூட்டிலேயே அதை நான் வறுக்கிறேன். காஞ்ச திராட்சை கொஞ்சம் கருகினா கூட நமக்கு சக்கரை பொங்கல் வேறு ஒரு டேஸ்ட் வந்துடும். அதனால் இப்போ இதோடு நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் இருக்கிற அதே குக்கரில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி லேசாக வறுத்து நம்ம சக்கரை பொங்கல் செய்யும்போது நல்ல வாசனை கிடைக்கும், சீக்கிரமாக குக்கும் ஆகிடும். இப்போ பாசிப்பருப்பு லேசாக வறுப்பட்டு நல்ல வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே குக்கரில் நான் ஒரு 200 ml தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி லேசாக சூடாகும் போதே 250 ml பால் ஊற்றிக்கலாம். இப்போ லேசாக கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே குக்கரில் அரிசியை நம்ம வேக வைக்கும்போது அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இல்லாட்டி அது அடியில் போய் ஒட்டிட்டு கருகிடும். அதனால் நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ண அந்த பாசி பருப்பை இதில் சேர்த்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். லோ ஹீட்டில் ஒரு 10 மினிட்ஸுக்கு இப்படி நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஏலக்காயை பொடிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சக்கரை பொங்கல் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஜாதிக்காய் எடுத்து அதை கொஞ்சமாக திருவி அதையும் அதில் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இது நமக்கு கோவில் பிரசாதம் மாதிரி ஒரு நல்ல வாசனையை நம்ம சக்கரை பொங்கலில் கொடுக்கும். ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒன்றா இடித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி போடுறதுனால நமக்கு கொஞ்சம் போட்டாலே நல்ல வாசனை கொடுக்கும் சக்கரை பொங்கல். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நாம் இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா குக் ஆகிருக்கு. இப்படியே கரண்டியாலேயே கிளறி விட்டோம்னா நல்லா வெந்திருக்கிற பருப்பு சாதத்தோடு நல்லா சேர்ந்துடும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு நம்ம வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா வெல்லத்தில் இருக்க தண்ணியோடு சேர்ந்து பொங்கல் நல்லா குக் ஆகிடும். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம விசில் போடாமல் குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது லோ ஹீட்லேயே குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. வெல்லத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. கிளறி பார்த்தோன்னா அரிசி, பருப்பு எல்லாம் நல்லா குழைய ஆரம்பிச்சிருச்சு.
பாருங்கள். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்த அந்த நெய்யை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா சக்கரை பொங்கல் நெய்யோடு சேர்ந்து குக்காகி அருமையான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நெய் நல்லா அப்சார்ப் பண்ணி சக்கரை பொங்கல் நல்லா குக் ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் தண்ணியாக கிளறி பார்த்தா இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸுக்கு அப்படியே ஆற விட்டுட்டோன்னா நமக்கு சக்கரை பொங்கல் நல்லா கெட்டியாகிடும். இப்போ சக்கரை பொங்கல் நல்ல வாசனையோட கோயில் பிரசாதம் மாதிரி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆறுனதும் பாருங்கள், பொங்கல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. கம கமன்னு சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. சுண்டல் சக்கரை பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம போய் கோயிலில் கொலு பார்க்கலாம் வாங்க. நவராத்திரி கொலு பார்க்குறதுக்காக ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த கோவில் சிங்கப்பூரில் செரங்கோன் நார்த்தில் இருக்குது. முதல்ல முகப்பில் இருக்க விநாயகரை தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம கோபுர தரிசனமும் செஞ்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். சிங்கப்பூரில் இருக்கிற பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் மேலே பழமையான கோயில் இது. கோயில் நல்லா புதுப்பிச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நவராத்திரிக்காக துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ரொம்ப அலங்காரத்தோடு அழகாக காட்சியளிக்கிறாங்க பாருங்கள். இப்போ கோயிலில் இருக்க கொலுவையும் பார்த்துடலாம். ரொம்ப அழகாக லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. நவராத்திரி ஸ்பெஷலில் ஸ்வீட்டான பொங்கல், சுவையான சுண்டல், கொலு எல்லாம் ரசிச்சிட்ருக்கோம். இந்த அருமையான நாளில் அம்பிகையோட அருளும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சமையல் ஜேர்னியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.